மனதை பாதித்த, மனதை வருடிய, படித்த அல்லது கேட்ட யாராவது ஒரு சொன்ன அல்லது எங்கேயாவது நிகழ்ந்த நிகழ்வுகள் நமக்கு ஒரு பெரிய ஒரு மனசில் ஒரு பாதிப்பு உண்டாயிடும். நான் படித்த 2 கதை, அந்த கதையாசிரியர்களுடைய பேர் தெரியல, எந்த வருஷம் தெரியல படித்ததானா, இன்னும் மனசுக்குள்ள ஒரு பசுமணத்து ஆணி போல் அந்த 2 கதையும் இந்த ஒரு வீடியோவில் தான் சொல்ல போகிறேன். ரெண்டுத்துக்குமான ஒரு ஒற்றுமை என்னென்னா, மனித உணர்வுகள்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, ஒரு சின்ன இதுதான் இந்த மனசு மனித உணர்வுகள்ன்ற ஒரு விஷயம்தான். அதை தான் இந்த இதில் சொல்ல போகிறேன். உண்மையிலே எழுத்தாளர் பேர் யாராவது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நீங்கள் ஒரு சுதந்திர காலத்துக்கு பிறகு அதாவது இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 50கள்லன்னு வச்சுங்களேன் இந்த கதை தொடங்குது. ஒரு போலீஸ்காரர் அவர் டியூட்டி கிளம்புறாரு. டியூட்டி கிளம்பும்போது அவங்க மனைவி இன்றைக்காவது ஒரு 80 ரூபாயோட வாங்க அப்படின்றாரு. இன்றைக்கியாவது ஒரு 80 ரூபாயோட வாங்க, வீட்டுக்கு வாங்க. அவர் என்ன அப்படி பார்க்குறாரு, என்ன அப்படி பார்க்குறீங்க, இன்றைக்கி மகளுடைய பிறந்த நாள், அவளுக்கு ஒரு புது துணி வாங்கணும், ஒரு பாவாடை சட்டை வாங்கணும் அப்படின்போது இவருக்கு ரொம்ப இதுவாகிடுது. அந்த அம்மா பார்க்குறது என்ன, ஒரு பொண்ணோட பிறந்த நாள் கூட உனக்கு தெரியல, ரெண்டாவது ஏதாவது ஒரு 80 ரூபா இன்றைக்கி வரணையா நீ சாயங்காலம் அப்படின்றாங்க. அப்போ ஒரு டவுசர் போட்ட ஒரு போலீஸ்காரர் சைக்கிள் தள்ளின்னு போகிறாரு. அவர் ஒரு நேர்மையானவர். அவர் யாருக்கிட்டையும் கை நீட்ட மாட்டார், எதுவும் இது பண்ண மாட்டார். ரொம்ப ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா சாப்பிட்டா அதை பஞ்சாயத்து பண்ணி டீல் முடிச்சு கூட அனுப்பிச்சிடுவார். குடும்பம் வரைக்கும் இந்த சின்ன பசங்க ஏதாவது தப்பு பண்ணால் கூட அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் வழக்கு பதிவு பண்ண எதிர்காலம் அவங்களுக்கு பாதிக்கும்னு கூடுமான வரைக்கும் அவங்கள அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு நபர். அவருக்கு என்னென்னா ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா மனைவி ஒரு 80 ரூபாயோட வாயான்னு சொல்லியாச்சு. என்னடா இது ஒரு வாழ்க்கை அது அப்படின்னு அப்படியே தள்ளிக்கிட்டு போகிறாரு. போனப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்படியே வழிநடுக்க பார்க்குறாரு. அந்த காலத்தில் என்ன அவங்களுக்கு சைக்கிளில் டபுள் சேர்த்தி போனால் பிடிச்சிருவாங்க. அப்புறம் டைனமோ டைனமோ வச்சுருக்கோம், இல்லைனா இது வச்சுருக்கோம், விளக்கு ஏற்றி அது கொண்டு போங்க. முதல்ல வண்டி சைக்கிளில் லைட் இல்லைன்னா பிடிச்சிருவாங்க, டபுள்ஸ் போனால் பிடிச்சிருவாங்க. இல்லது ஏதாவது தாறுமாறாக ஏதாவது ரோட்டில் நின்று நியூசன்ஸ் கேஸ் அதோட எல்லாருமே திருந்திட்டாங்க. அவரை பார்த்த வரைக்கும் என்ன எல்லாருமே திருந்திட்டானுங்க இன்றைக்கி, அது நமக்கு வரவும் இல்லை ஒரு பக்கம் அப்படின்னு அவருக்கு ஒரு மாதிரி சோகமாக போயிடுறாரு. போய்கிட்டே இருக்காரு, எல்லார் முகத்தையும் பார்க்குறாரு. மனைவி சொன்ன சொல்லும் கேட்குது. இவருக்கான சம்பளமும் பெரிய சம்பளம் கிடையாது, குடும்பமும் பெரிய குடும்பம், அப்பா அம்மா எல்லாரையும் இவர் தான் பார்த்துக்கிறாரு. ஒரு டீ கடையில் போய் அப்படி உட்காந்துடுறாரு. உட்காந்த பிறகு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கவனிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது என்னடா ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு ஒருத்தர் ஒரு கொஞ்சம் நல்லா படித்தவர், அவர் பார்க்குறதுக்கு ஒரு கோவில் அர்ச்சகர் மாதிரி இருக்கார். அவர் என்ன பண்ணுற, போஸ்ட் ஆஃபீஸில் இந்த தெரு போஸ்ட் பாக்ஸ் இருக்குது. இப்போ நிறைய கிடையாது. இப்போது கடித போக்குவரத்தே இல்லாமல் போயிடுச்சு. எல்லாம் எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப்பு இதெல்லாம் வந்த பிறகு இல்லை. அப்போ நிறைய சென்னை மாதிரி நகரங்கள்லாம் பார்த்திங்கன்னா தெருக்கு ஒரு போஸ்ட் பாக்ஸ் கூட இருக்கும். அது போஸ்ட் பாக்ஸ் நிரம்பி வழியும், அது ஒன்று இருக்குது. அப்போ கடித போக்குவரத்து மிகப்பெரிய ஒரு கம்யூனிகேஷன் அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு கோவில் அர்ச்சகர் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பஞ்சகச்செல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு கடிதத்தை கொண்டு அந்த போஸ்ட் பாக்ஸுக்குள்ளே போடுறார். அது நிரம்பி வழிஞ்சிருக்குது அந்த போஸ்ட் ஆஃபீஸ். இவர் போட்டுட்டு அந்த லெட்டரை போட்டு கையெடுக்கும்போது 2 கடிதம் வெளியே வந்துடுது. இதை பார்த்துக்கிட்டு இருக்கார். இவர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நேராக போய் அவரை பிடிச்சிட்டார். போஸ்ட் பாக்ஸுக்குள்ளே கையை விட்டு லெட்டரெல்லாம் திருடுறியா நீ அப்படின்னு கேட்குறாரு. இவருக்கு ஒன்றுமே புரியல. ஏங்க நான் போஸ்ட் ஆஃபீஸில் லெட்டர் போட வந்தேன், அதுக்குள்ளே கைக்குள்ளே மாட்டிக்கிச்சு, போஸ்ட் பாக்ஸ் ஃபுல்லாக லெட்டராக இருக்குது, நான் எடுக்கும்போது அந்த லெட்டர் வந்துடுச்சு, நான் ஏங்க இது பண்ணேன் அதெல்லாம் தெரியாது. எங்களுக்கு மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்துலேருந்து தகவல் வந்துடுச்சு, என்னை ஸ்பெஷல் டியூட்டியாக போட்டிருக்காங்க, இந்த ஏரியாவில் இது மாதிரி தான் போஸ்ட் பாக்ஸ்லேருந்து கையை விட்டு லெட்டர்லாம் திருடுறாங்களாம், என்ன பண்ணுற ஸ்டேஷன் கிளம்பு அப்படின்னு. அவருக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே சரி இப்படி தயங்குறாரு. இவர் கொஞ்சம் மிரட்டுறாரு போலீஸ்காரர். அந்த 80 ரூபா அவருக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. இவர் கேட்கறதுக்கும் அவர் கொஞ்சம் ஒரு கூச்சமாகவும் இருக்குது. இவர்கிட்ட மிரட்டுறதுக்கும் அந்த தோணி வரல என்னடா அது அப்படின்னு. ஆனால் மனைவி சொன்ன சொல் இதுவாகிட்டே இருக்குது. திரும்ப என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் தப்புன்னு, இது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க, லெட்டரை எடுத்துட்டு கையோடு வந்துருச்சு, அதை எடுத்து திரும்ப போஸ்ட் பாக்ஸில் தான் போடுறேன், இந்த கடிதத்தை திருடி போய் நான் என்ன பண்ண போகிறேன்னு. ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பேசக்கூடாது, நீ எதுவாக ஸ்டேஷனில் பேசிக்கோ அப்படின்றாரு. டக்குன்னு நான் வரேன்ட்டார். அவர் பயப்படல. முதல்ல ஒரு கட்டத்தில் பயந்த ஆள் வரன்ட்டாரு. வரன்னொடனே இவருக்கு ஒன்றும் புரியல போலீஸ்காரருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, என்னையா திடீர்னு வரேன்னு சொல்லிட்டான் அதுக்குள்ள இந்த ஆள் அப்படின்ட்டு
ஒன்றும் இல்லை, அங்கே போனால் எஸ்ஐ விசாரிப்பார், இன்ஸ்பெக்டர் விசாரிப்பார், வழக்கு பதிவு பண்ணுவாங்க. அப்புறமா வந்து அது பெரிய அளவில் உயர் அதிகாரிகிட்டலாம் போக வேண்டியதாக இருக்கும் அப்படி இப்படின்றாரு. இல்லைங்க, இது ஒன்றும் தப்பு இல்லை, நான் வரேன், வாங்க ஸ்டேஷனுக்கு வாங்கன்றாரு. என்னையா இது நம்ம வந்து சரி ஏதாவது ஒன்று கொடுக்குறேன், பரவாயில்ல, இங்கே விட்டுருங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு இவர் இறங்கி வருவான்னு பார்த்தா இந்த நபர் அவர்னா அப்படி மெதுவாக சைக்கிள் தள்ளிக்கிட்டு வராப்புல, கூட்டின்னு வராப்புல. இல்லை நீங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து தான் ஆகணுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்ட பிறகு நான் ஏன் வராமல் இருக்குமாண்ணே, நான் வந்துடுறேங்கன்றப்பல. இல்லை அங்கே வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஆள் பார்க்கறதுக்கு நல்லா டீசெண்டாக இருக்குது. இல்லை பரவாயில்லைங்க, நான் ஒன்றும் தப்பே பண்ணலையே, அங்கே வந்து நான் சொல்கிறேன் யார் உங்கள் அதிகாரியோ அவங்ககிட்ட வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னா இவர் கொஞ்சம் ஒரு மாதிரி உதவாமல் ஆகிடுது. வந்து என்னடா இது, என்ன பொழப்படாது, இப்படியாப்பட்ட ஒரு பொழப்பு நமக்கு தேவையா? ஏன்னா அந்த 80 ரூபா ஒரு பெரிய காசு வந்து அது தேவைக்கான ஒரு விஷயமா மாறுது, இவருக்குடைய தன்மானத்துக்கு ஒரு விஷயமா அது மாறுது. வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்கு முன்னாடி நிறுத்திடுறாரு. நிறுத்திட்டு நீங்கள் கிளம்புங்க சாமி அப்படின்றாரு அவரை. நீங்கள் கிளம்புங்க அப்படின்றாரு. இல்லை நீங்கள் தானே கூட்டின்னு வந்தீங்க, நீங்கள் தானே கூட்டின்னு வந்தீங்க, நான் தானே எடுத்துன்னு சொன்னீங்க, ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொன்னீங்க, வந்துட்டோம், இவ்வளோ தூரம் வந்துட்டோம், உள்ளே வாங்க அப்படின்போது இல்லை பரவாயில்ல விடுங்க, உங்களை மன்னிச்சு விட்றேன் நான் அப்படின்னு. இல்லை மன்னிப்பே தேவையில்லை சார், வாங்க அப்படின்போது ஓ போய் தொலையா அப்படின்றாரு. போய் தொலையா, நீ வந்து ஏன் நீ வந்து என் உசுரை வாங்குற, போயா, ஒரு 80 ரூபா தேவைப்பட்டதுயா, அதுக்காக தான் இவ்வளோது, என் குழந்தைக்கு பர்த்டேயா, போயா அப்படின்ட்டு வெறுப்போடு உச்சத்துக்கு அமுச்சு விட்றாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த அர்ச்சகர் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன்னுடைய இடுப்பு மடிப்பில் இருந்து ஒரு 100 ரூபாய் எடுக்கிறாரு. 100 ரூபாய் எடுத்துட்டு அப்படி கொடுக்குறாரு. போய் உங்கள் மகளுக்கு வந்து அந்த சட்டப்பாவடை வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுத்துட்டு இங்கே சாயங்காலமாக நம்ம கோயிலுக்கு கூட்டினாங்க, அவள் பேரில் வந்து ஒரு பிரமாதமான ஒரு அர்ச்சனை பண்ணுவோம், போங்க அப்படின்றார். வந்து இவருக்கு ஒன்றுமே புரியல, ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக உணர்ச்சி வசப்பட்டுறாரு. வந்து உணர்ச்சி வசப்பட்டுறாரு. நம்ம யார் வந்து எளிய மனிதர்கள், நாம் யார் இதுவானவர்கள் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்க இப்படியாப்பட்ட ஒரு முகம் இருக்குது. நாம் ஏன் இதை கேட்குறோம், நம்முடைய சூழ்நிலை இப்படி தள்ளுது, நம்ம எதுக்குமே கேட்காத ஒரு நபராச்சு அப்படின்ற ஒரு 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 மாதிரி ஒரு வெக்கமும் ஒரு இதுவும் கலந்து அவர் மேலே ஒரு மரியாதை உண்டாகும் போது அப்படியே அந்த 100 ரூபாய் வாங்கி போட்டுக்கிட்டு அப்படி கிளம்பும் போது இவர் இந்த அர்ச்சகர் வந்து அங்கேருந்து குரல் கொடுக்குறாரு. அவரை பார்த்து, சார் சம்பளம் வாங்கணுன்னே அதை கொடுத்துடணும் அப்படின்றாரு. இவரை பார்த்து அப்படி சிரிக்கிறார். வந்து எதுக்குன்னா இதுதாங்க அந்த மனித உணர்வு தான். இது வந்து மனித உணர்வு தான் இது. இன்னொரு கதை என்ன அப்படின்னா, ஒரு நபர் அவர் வந்து யார் வீட்டுக்கு போனாலும் புத்தகங்களை வந்து எடுத்துகிட்டு வரும், படிக்கிறேன் கொடுங்க அப்படின்ட்டு கேட்பாப்புல. ஆனால் அவர் திருப்பி எடுத்துன்னு வந்து கொடுக்க மாட்டார். அவர்கிட்ட நீங்கள் வாங்கவே முடியாது புத்தகங்களை. வந்து இதே வேலை தான் அவரை பற்றி நிறைய செய்தி அந்த சுற்று வட்டாரத்தில் பரவுது. வந்து அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புத்தகம் தானே ஒரு பெரிய பொழுதுபோக்கு. வந்து அப்போ வானொலி வந்திருந்தால் கூட வானொலி எவ்வளோ நேரம் இங்கே கேட்டுக்கிட்டு இருக்க முடியும், ரேடியோ எவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியும், டிவி கிடையாது. செய்தித்தாள் வந்து முக்கியமான வீட்டில் தான் வாங்குவாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா நாவல்கள், சிறுகதை தொகுப்புகள், புத்தகங்கள் தான் பெரிய இது. புத்தகம் வாசிக்கிட்டே தான் இருப்பாங்க. வார பத்திரிகை, மாத பத்திரிகை, மாதம் இருமுறை, இப்படியா. இவர் திருப்பி கொடுக்கறதில்ல. எல்லா இடங்கள்லையும் இவரை பற்றியான பேர் வந்து பரவிப்போகுது. என்ன இருந்தாலும் வந்து புத்தகத்தை வாங்கி வராரு, படிக்கிறாரா இல்லையா, எங்கன்னா பாதி வேலைக்கு வித்துடுறாரா, இந்த மாதிரியான டவுட்லாம் ஏற்படுது. வந்து உண்மையாக அவர் வந்து புத்தகத்தை இது பண்ணோன்னு போகிற இடம் பூரா அது மாதிரி தான். வந்து புத்தகத்தை வாங்கிறது, கடனாக கொடுங்க, இரவல் கொடுங்கன்னு சொல்கிறது. சில பேர் முட்டி மோதி அவருடைய அட்ரஸ் போய் கேட்டால் கூட ஆள் போய் ஒளிஞ்சுப்பாரான், ஒளிஞ்சிக்கிட்டு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு வரான். இப்படியா இருந்தால் இப்போச்சும் புத்தகங்களை சேர்த்து 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 வச்சு பெரிய லைப்ரரி மாதிரி ஆகிட்டாரான். அவர் பெரிய லைப்ரரி மாதிரி ஆகிட்டோடனே அவர் வீட்டில் வந்து ஒரு சின்ன தகராறு ஒன்று நடக்குது. மகனுக்கும் அவருக்குமான ஒரு சின்ன தகராறு நடக்குது. மகன் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு தாறுமாறான ஒரு கேள்வியை பார்த்து அவரை கேட்டுடுறாரு. ஒரு ஒன்றா சொல்கிற அவர் வந்து, நீ அதாவது வந்து வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து படிச்சுன்னு இருப்பான், நீ பாட்டுன்னு எப்போ பார்த்தாலும் காலாட்டின்னு புத்தகம் படிச்சுட்டு இருப்ப, இதெல்லாம் ஒரு பொழப்பா, இதெல்லாம் ஒரு ஜென்மமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி அவன் கேட்டுடுறான். அதில் வந்து மனம் முடிஞ்சு அப்படியே வந்து கொஞ்ச நாளில் கொஞ்சம் மிக குறுகிய நாட்கள்லேயே நோய் வாய்ப்பட்டு இறந்து போகிறாரு. அந்த செய்தி வந்து சுற்று வட்டாரங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. தெரிய ஆரம்பித்தோன்னே அந்த குடும்பம் கூட ஃபீல் பண்ணுது. சில பேர் புத்தக இரவல் கொடுத்தவங்களாம் கூட வந்து பார்க்குறாங்க. வந்து ஒரு நல்ல மனுஷன் வந்து அந்த புத்தகத்தை எடுத்து போவார், திருப்பி கொடுப்பாரு, வந்து பார்க்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. சில பேர் அந்த இறுதி சடங்கில் கூட கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்டோடனே அவங்க குடும்பத்தார், அந்த பையன் உட்பட குடும்பத்தார் எல்லாருக்கிட்டையும் அப்படி கேட்குறாங்க, என்னென்னு
என்னங்க எப்போ பார்த்தாலும் புத்தகம் படிச்சுட்டே இருக்கிறிய, வேலை வெட்டிக்கு போக மாட்டியா, குடும்பத்தை நாங்கள் தான் பார்த்துக்கணும், ஒரு பையன் இருக்கிறான், அந்த பையனை எப்போ பார்த்தாலும் இது பண்ணிகிட்டு இருக்க, இந்த புத்தகம் தான் உனக்கு இதுவா அப்படின்னு சொல்லி சின்ன மகன் வந்து ஒரு கொஞ்சம் வார்த்தையை கொஞ்சம் கடுமையாக கேட்டுட்டான், அவருடைய தன்மானத்தை தொடுற மாதிரி. அதில் அவர் ரொம்ப மனம் நொடைஞ்சு போயிட்டாரு. அதுக்காக என்ன நம்ம பண்ண முடியும்? இன்னும் காலாட்டிக்கு நான் சோறு தோன்றது. இவங்களுக்கு யாருக்கும் புத்தகத்தோடைய மதிப்பு தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இவன் சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கை வாழறதுக்காக இந்த புத்தகத்தை வச்சுக்கிட்டு இவன் நடிச்சுக்கிட்டு இருக்கான். இல்லை சோம்பேறித்தன வாழ்க்கைக்கு இவன் பழகிட்டான். இவன் இதுக்காக தான் அவன் புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி அந்த காலத்தில் அப்போ நினச்சிருக்காங்க பொழுது புத்தகம் படிக்கிறது இப்போ மொபைல் பார்க்குறதுலே இப்போ மொபைல் பார்க்குறது ரொம்ப கேடான ஒரு விஷயந்தான். அப்போ அவங்க பார்வையில் அப்படி தெரிஞ்சிருக்கு பொழுது. இதெல்லாம் முடிஞ்சு அந்த நபரை கொண்டு போய் இறுதிச் சடங்கு பண்ணி அந்த இடுகாட்டில் வச்சுருவாங்க. வச்சு இந்த கட்டையெல்லாம் வச்ச பிறகு இந்த மகன் என்ன பண்ணுவான், மகனும் இன்னொருத்தரும் சேர்ந்து அவர் சேர்த்து வச்ச புத்தகம் இருக்குல்ல மொத்தத்தையும் மூட்டை கட்டின்னு தூக்கின்னு ஓடுவாங்க. ஓடி வருவாங்க, மொத்தத்தையும் தூக்கி மூட்டை கட்டின்னு ஓடி வருவாங்க. ஓடி அந்த இடுகாட்டில் நின்று என்ன சொல்லுவாங்க, இந்த ஆள் தான் இதெல்லாம் படித்து இங்கேயே வச்சுட்டாப்புல, இடம் பத்தலை எங்களுக்கு, போகிறதும் போகிறாரு, இவரோட வச்சு இதையும் எரிச்சு விட்ருங்க அப்படின்னு. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக் ஆகிடுது. இந்த புத்தகம் கொடுத்தவர்களும் மற்றவங்களாம் கரெக்ட் தான், இவன் பொன்னமலை எப்போ பார்த்தாலும் இதே தான் படிச்சுக்கினே இருப்பான், இதுக்கப்புறம் அதை வச்சுன்னு அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்க யார் படிக்கிறதுக்குறாங்க, யார் படிக்கிறதுக்கான ஆட்கள் இருக்காங்க, அவனோட சேர்த்து கொளுத்துருங்க அப்படின்றாங்க. அதனுடைய மதிப்பு தெரியாமல், படித்தனுடைய மதிப்பும் தெரியாமல் அந்த புத்தகங்களை அவன் மேலே அடுக்கி வச்சு, இந்த சந்தனக்கட்டை மாதிரி மரக்கட்டை மாதிரி அப்படியே அடுக்கி வச்சு தீ வைத்து கொளுத்தப்படுகிறது. அவனோடு சேர்ந்து அந்த புத்தகமும் எரிந்து போகிறது. அப்படின்பொழுது எவ்வளோ பெரிய ஒரு உணர்வு மனித உணர்வு அவனை ஏதோ வெட்டி ஆபீசராக புத்தகம் படித்தவனை அவனுடைய அந்த அறிவும் சேர்ந்து அவனை எரிக்கப்படுகிறது. அந்த புத்தகத்தை யாரும் வச்சிருக்க கொடுத்து கூட அவனுக்கு தெரியல. அப்படின்பொழுது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு சமூகமாக உலகமாக இருந்திருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.